உங்கள் ஃபேமிலியில் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கப்பு பொட்டுக்கடலை மட்டும் இருந்தால் போதுங்க. இப்படி வாயில் வச்சோன்னு கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு கப் பொட்டுக்கடலை மட்டும் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துருங்க. நல்ல வாசனை கமகமன்னு வரும். இப்போ 3 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் பேன் வச்சுட்டு ஒரு கப்புக்கு 2 கப்பு வெல்லமும் 2 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருங்க. ஏன்னா வெள்ளத்தில் அழுக்கு இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே சளிச்சு எடுத்துடலாம். பொட்டுக்கடலை மாவு சளிச்சதுக்கப்புறம் நம்ம வெல்லம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைஞ்சோன்னா பாகு பக்குவம்லாம் இல்லைங்க. தண்ணியில் கரைஞ்சோன்னா அப்படியே மேலாக வடிகட்டி இதில் சேர்த்துக்கங்க. இப்போ விஸ்க் வச்சு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த கரைசலை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஸோ இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பொட்டுக்கடலை ஹல்வா வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 2 ஸ்பூன் நல்ல சுத்தமான நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க தாராளமாக. இப்போ பொட்டுக்கடலை ரொம்ப சூப்பராக குயிக்காக வெந்துருங்க. ரொம்ப சூப்பரான வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.